வணக்கம் நண்பர்களே, என் பெயர் பிரியங்கா. நான் 24 வயது. தோற்றத்தில் அப்படியே இருக்கிறேன். எப்படிப்பட்ட பெண்களையும் ஆண்களையும் பிடிக்கும். என் கண்கள் பெரியவை, உதடுகள் சிறிது ரோஜா நிறம். உருவம் அவ்வளவுதான் சொல்வேன். நான் புடவை அணிந்தால் அண்டை வீட்டு அண்ணிகள் கூட கேட்கிறார்கள், இவ்வளவு ஃபிட்டாக எப்படி இருக்கிறீர்கள். வீட்டில் எல்லாரும் என்னை அன்போடு பிரியங்கா அண்ணி என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் நான் என் கணவரின் தம்பிக்கு அண்ணி. அவன் என் மாமனார் மகன். பெயர் சுசீல். அவனுக்கு 22 வயது. இளைஞன், உயரமும் அகலமும் உள்ளவன். ஒரு சிறிய கம்பெனியில் வேலை செய்கிறான். எங்கள் வீடு கிராமத்திற்கு அருகில் உள்ள நகரத்தில் இருக்கிறது. பாரம்பரிய வீடு. எல்லாரும் ஒன்றாக வாழ்கிறார்கள். சிரிப்பும் கேலியும் நடந்து கொண்டே இருக்கும். இன்று நான் உங்களுக்கு என்னுடையும் சுசீலினுடையும் ஒரு கதையை சொல்லப் போகிறேன். முதலில் சொல்லட்டும், திருமணத்திற்கு பிறகு நான் மாமனார் வீட்டிற்கு வந்தபோது எல்லாம் புதியதாக இருந்தது. என் கணவர் பெயர் கௌரவ். அவர் அரசு வேலை செய்கிறார். அதனால் அடிக்கடி வெளியூரில் இருக்கிறார். மாதத்தில் 1-2 நாட்கள் மட்டும் வீட்டிற்கு வருவார். மீதி நேரம் நான் வீட்டை பராமரிக்கிறேன். மாமியார் மாமனார் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வயதானவர்கள். பெரும்பாலும் தங்கள் அறையிலேயே இருக்கிறார்கள். சுசீல் வீட்டின் இளைய மகன். படிப்பை முடித்து வேலைக்கு சேர்ந்து விட்டான். ஆரம்பத்தில் அவன் என்னை அண்ணி என்று மட்டும் அழைத்து பேசுவான். பிறகு மெல்ல மெல்ல எங்கள் பேச்சு அதிகமாக ஆரம்பித்தது. வீடு பாரம்பரியமானது அல்லவா, எல்லாரும் ஒன்றாக சாப்பிடுவோம், சிரித்து கேலி செய்வோம். ஒரு நாள் காலையில் நான் சமையலறையில் தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தேன். சுசீல் வந்தான். இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்திருந்தான். முடி சிதறி டி-ஷர்ட் சற்று மேலே ஏறியிருந்தது. அவன் வந்து, அண்ணி தேநீர் கிடைக்குமா, இரவு தாமதமாக வரை வேலை செய்து கொண்டிருந்தேன், தூக்கம் வரவில்லை என்றான். நான் சிரித்து, ஆமாம், ஏன் கிடைக்காது, உட்காருங்கள், தயாரித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு இரவு வரை என்ன செய்கிறீர்கள், ஏதாவது ஸ்பெஷல் வேலையா என்றேன். அவன் சிரித்து, அட அண்ணி, ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டரில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தேன் என்றான். நான் புரிந்து கொண்டேன். ஆனால் பாசாங்கு செய்து, ஆமாம் தெரியும், ஆனால் கவனம் வையுங்கள், கண்கள் கெட்டுவிடும் என்றேன். அவன் சிரித்து, அண்ணி, நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்கிறீர்கள், உங்கள் தேநீர் குடித்தால் எல்லா சோர்வும் போய்விடும், இவ்வளவு சூடாகவும் ருசியாகவும் என்றான். அவன் தேநீர் கப்பை எடுத்து ஒரு சொட்டு குடித்தான். நான் நினைத்தேன், இந்த பையன் கொஞ்சம் குறும்புக்காரன், ஆனால் வீட்டு பையன், என்ன தவறு. அந்த நாள் கடந்து போனது. நான் வீட்டு வேலைகள் செய்தேன். துணி துவைத்தேன், சமைத்தேன். சுசீல் ஆபீஸுக்கு போனான். மாலையில் வந்தான். மாலையில் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து டிவி பார்த்தோம். ஒரு மாலை நேரம். மாமியார், பிரியங்கா மருமகள், இன்று ஏதாவது ஸ்பெஷல் செய்யுங்கள், சுசீலுக்கு பிடிக்கும் என்றார்கள். நான், சரி அம்மா, என்ன செய்யலாம் என்றேன். சுசீல் நடுவில் பேசினான். அண்ணி, ஏதாவது இனிப்பு செய்யுங்கள், உங்கள் புன்னகை மாதிரி. எல்லாரும் சிரித்தார்கள். ஆனால் எனக்கு தோன்றியது, இது கொஞ்சம் அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நான் சிரித்து, சரி, குலாப் ஜாமுன் செய்து விடுகிறேன் என்றேன். இரவு சாப்பிட்ட பிறகு எல்லாரும் தூங்கச் சென்றார்கள். நான் சமையலறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். சுசீல் வந்து, அண்ணி, உதவி செய்யட்டுமா என்றான். நான், வேண்டாம், நீங்கள் போய் தூங்குங்கள் என்றேன். ஆனால் அவன் நின்று, அண்ணி, நீங்கள் இவ்வளவு வேலை செய்கிறீர்கள், சோர்வாக இருக்குமே, எப்போதாவது மசாஜ் வேண்டுமானால் சொல்லுங்கள் என்றான். அவன் பேச்சை கேட்டு நான் திடுக்கிட்டேன். ஆனால் சிரித்து, மசாஜ், அட, நான் சரிதான் இருக்கிறேன், நீங்கள் போங்கள் என்றேன். அவன் போனான். ஆனால் அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. நினைத்து கொண்டே இருந்தேன், இது வெறும் கேலியா, வீட்டில் இப்படிப்பட்ட கேலி நடப்பது சாதாரணம்தானே பாரம்பரிய வீடுகளில். அடுத்த நாள் காலையில் நான் எழுந்து குளித்து தயாரானேன். சுசீல் ஏற்கனவே தயாராக இருந்தான். அண்ணி, இன்று நீங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீர்கள், ஜாதிக்காய் ஹீரோயின் மாதிரி என்றான். நான் வெட்கப்பட்டு, போதும் சுசீல், இப்படி பேசாதீர்கள், நீங்கள் என் தம்பி என்றேன். அவன், ஆமாம் அண்ணி, ஆனால் அண்ணி ஸ்பெஷல் தான் என்றான். மெல்ல மெல்ல நாட்கள் கடந்தன. ஒரு நாள் நான் பால்கனியில் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தேன். சுசீல் வந்து, அண்ணி, இந்த துணிகள் இவ்வளவு மென்மையாக எப்படி இருக்கின்றன, உங்கள் டச் இருக்கிறதே என்றான். நான், ஆமாம், நல்ல டிடர்ஜென்ட் பயன்படுத்துகிறேன் என்றேன், பெருமூச்சு விட்டு மூச்சு வாங்கியபடி. ஆனால் அவன், இல்லை அண்ணி, உங்கள் கைப்பட்டால் எல்லாம் மென்மையாகிவிடும் என்றான். அவன் பேச்சுகளில் எப்போதும் ஏதோ மறைந்திருந்தது. தெரிந்தே இப்படி பேசுவது போல. நான் நினைத்தேன், என்ன செய்வது, கௌரவிடம் சொல்லவா. ஆனால் கௌரவ் வெளியூரில் இருக்கிறார். சுசீல் வீட்டு பையன், தவறான புரிதல் வரக்கூடாது.
பிறகு ஒரு மாலை எல்லாரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். மாமியார், சுசீல், உன் திருமணம் எப்போது நடத்துவோம் என்றார்கள். சுசீல், அம்மா, இப்போது அண்ணி இருக்கிறார்களே, எல்லாம் பார்த்து கொள்ள எனக்கு என்ன தேவை என்றான். எல்லாரும் சிரித்தார்கள். ஆனால் எனக்கு தோன்றியது, இது கொஞ்சம் அதிகம். இரவில் நான் படுக்கைக்கு சென்றபோது சுசீலிடமிருந்து மெசேஜ் வந்தது. வீட்டிலேயே இருக்கிறோம், ஆனால் சில சமயம் மெசேஜ் செய்வான். அண்ணி குட் நைட், கனவில் சந்திப்போம் என்றான். நான் குட் நைட் என்று ரிப்ளை செய்தேன். ஆனால் நினைத்து கொண்டே இருந்தேன், கனவில் சந்திப்போம் என்றால் என்ன? ஒரு நாள் காலையில் நான் முற்றத்தில் யோகா செய்து கொண்டிருந்தேன். சுசீல் வந்து, அண்ணி எனக்கும் கற்றுக் கொடுங்கள் யோகா, உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றான். நான் சரி, நாளை முதல் வாருங்கள் என்றேன். அடுத்த நாள் முதல் அவன் வர ஆரம்பித்தான். யோகா செய்யும்போது அவன், அண்ணி இந்த போஸ் எவ்வளவு கடினம், ஆனால் நீங்கள் இவ்வளவு எளிதாக செய்கிறீர்கள் என்பான். நான் அவன் சைகையை புரிந்து கொண்டேன். ஆனால் யோகாவில் கவனம் செலுத்தினேன். ஒரு நாள் ஸ்ட்ரெச்சிங் செய்யும்போது அவன், அண்ணி உங்கள் உடல் இவ்வளவு ஃப்ளெக்சிபிள், நான் சோர்ந்து விடுகிறேன் என்றான். நான் பயிற்சியால் வரும் என்றேன். உள்ளூர நினைத்தேன், இந்த பையன் எப்போது சீரடைவான்? இருந்தாலும் நான் அவனை தடுக்கவில்லை. ஏனென்றால் வீட்டில் தனிமை உணர்வு இருந்தது. அவன் பேச்சுகளால் கொஞ்சம் நேரம் கழிந்தது. பாரம்பரிய வீடுகளில் இப்படிதான் நடக்கும். பெண்கள் வீட்டிலேயே இருக்கிறார்கள், பேச்ச யாரும் இல்லை. பிறகு ஒரு வாரம் கடந்தது. சுசீலின் கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. அவன் வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டிருந்தான். நான் சமையலறையில் இருந்தேன். அவன் லேப்டாப் எடுத்து வந்து, அண்ணி காஃபி கிடைக்குமா, வேலை செய்து செய்து சோர்ந்து விட்டேன் என்றான். நான் தயாரித்து கொடுத்தேன். அவன், அண்ணி உட்காருங்கள் என் அருகில், பேசுவோம், தனியாக இருக்க சலிப்பாக இருக்கிறது என்றான். நான் உட்கார்ந்தேன். பேச்சு ஆரம்பித்தது. அவன், அண்ணி அண்ணன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி உங்களை பெற்றதற்கு என்றான். நான், போதும், இப்படி பேசாதீர்கள் என்றேன். ஆனால் அவன், ஏன் அண்ணி, உண்மைதானே, நீங்கள் இவ்வளவு அழகாகவும் கரிசனமாகவும் இருக்கிறீர்கள். சில சமயம் நினைக்கிறேன், காஷ். அவன் நிறுத்தினான். நான் கேட்டேன், காஷ் என்ன? அவன், ஒன்றும் இல்லை, அப்படித்தான் என்றான். அந்த நாள் முதல் எனக்கு தோன்றியது, ஒருவேளை சுசீலின் மனம் என் மீது வந்து கொண்டிருக்கிறதோ. ஆனால் நான் நினைத்தேன், இது தவறு, தடுக்க வேண்டும். ஆனால் எப்படி? வீட்டில் சொன்னால் சண்டை வந்துவிடும். மெல்ல மெல்ல எங்கள் பேச்சு மேலும் அதிகமானது. ஒரு நாள் நான் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். மேல் அலமாரியிலிருந்து பொருட்களை எடுத்து கொண்டிருந்தேன். சுசீல் வந்து, அண்ணி நான் உதவி செய்கிறேன், மேலுள்ள பொருட்களை நான் எடுத்து விடுகிறேன் என்றான். அவன் ஸ்டூலில் ஏறி பொருட்களை எடுத்தான். இறங்கும்போது அவன் கை என் தோளில் பட்டது. சாரி அண்ணி, பேலன்ஸ் தவறிவிட்டது என்றான். ஆனால் எனக்கு தோன்றியது, தெரிந்தே செய்தான். நான் ஒன்றும் சொல்லவில்லை. இரவில் அவன் மீண்டும் மெசேஜ் செய்தான். அண்ணி இன்று உங்கள் டச் பட்டது, நன்றாக இருந்தது. நான் ரிப்ளை செய்யவில்லை. அடுத்த நாள் அவன், அண்ணி கோபமா என்றான். நான், இல்லை இல்லை, ஆனால் இப்படி பேசாதீர்கள் என்றேன். அவன், ஏன் அண்ணி, நாம் நண்பர்கள்தானே என்றான். நான், ஆமாம், ஆனால் எல்லைக்குள் என்றேன். ஒரு நாள் சுசீல், அண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, சொல்லட்டுமா என்றான். நான், ஆமாம் சொல்லுங்கள் என்றேன். அவன், எனக்கு ஒரு கால் ஃப்ரெண்ட் இருந்தாள், ஆனால் பிரேக்கப் ஆகிவிட்டது. இப்போது மனம் வலிக்கிறது என்றான். நான், அட ஏன் ஆனது என்றேன். அவன் விவரிக்க ஆரம்பித்தான். அவள் சொன்னாள், நான் அவளுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்று. இப்போது தனிமையை உணர்கிறேன். நான் அவனை சமாதானப்படுத்தினேன். நேரம். அந்த நாளிலிருந்து அவன் தன் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லத் தொடங்கினான். சில சமயம் வேலை சம்பந்தமானவை, சில சமயம் தனிப்பட்டவை. அவன் தனிமையில் இருப்பதால் இப்படி பேசுகிறான் என்று நினைத்தேன். நான் அவனுக்கு அக்கா மாதிரி ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தேன். நாட்கள் கடந்தன. ஒரு மாலை நேரம் நாங்கள் வீட்டின் மேல் மாடியில் உட்கார்ந்து காற்று வாங்கிக் கொண்டிருந்தோம். மாமியார், மாமனார் கீழே இருந்தார்கள். சுஷீல் சொன்னான், பாபி, உன் கைகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன, ரொமான்டிக் ஆக இருக்கின்றன. நான் சொன்னேன், ஆமாம், நல்லா இருக்கின்றன. அவன் சொன்னான், பாபி, எப்போதாவது அண்ணனோடு இப்படி உட்கார்ந்திருக்கிறாயா? நான் சொன்னேன், ஆமாம், ஆனால் குறைவாகவே. அவன் சொன்னான், நான் யோசிக்கிறேன், யாராவது என்னோடு உட்கார்ந்து கைப்பிடித்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று. நான் பேச்சை மாற்றினேன், வா கீழே போவோம். ஆனால் உள்ளுக்குள் யோசித்துக் கொண்டிருந்தேன், இது எங்கே போய் முடியப் போகிறது என்று. 2 வாரங்களுக்குப் பிறகு கௌரவ் வீட்டுக்கு வந்தார். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இரவில் கௌரவிடம் பேசினேன். ஆனால் சுஷீலின் விஷயத்தை சொல்லவில்லை. சிறிய விஷயம் என்று நினைத்தேன். கௌரவ் மீண்டும் சென்று விட்டார். சுஷீல் மீண்டும் அதே மாதிரி. ஒரு நாள் அவன் சொன்னான், பாபி, உனக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். நான் கேட்டேன், ஏன்? அவன் சொன்னான், உன் கவனிப்புக்காக. அவன் ஒரு நெக்லஸ் கொடுத்தான், அணிந்து கொள் என்றான். நான் சொன்னேன், வேண்டாம், வைத்துக்கொள். ஆனால் அவன் பிடிவாதமாக இருந்தான். நான் அணிந்து கொண்டேன். ஆனால் மனதில் பயம் இருந்தது. இரவில் யோசித்துக் கொண்டிருந்தேன், இது என்ன நடக்கிறது என்று.
ஒரு நாள் சுஷீல் சொன்னான், பாபி, உன் உருவம் எப்படி இவ்வளவு நன்றாக இருக்கிறது? ரகசியம் சொல்லு. நான் சொன்னேன், யோகாவும் டயட்டும். அவன் சொன்னான், வாவ், நானும் முயற்சி செய்கிறேன். ஆனால் உன்னைப் போல ஆக முடியாது. ஒரு நாள் சமையலறையில் நான் காய்கறி வெட்டிக் கொண்டிருந்தேன். சுஷீல் பின்னால் வந்து சொன்னான், பாபி, நல்ல வாசனை வருகிறது. நான் சொன்னேன், ஆமாம், சாப்பாடு நன்றாக ஆகியிருக்கிறது. அவன் சொன்னான், இல்லை, உன்னுடையது. நான் அதிர்ச்சியடைந்தேன், ஆனால் சிரித்துவிட்டேன். ஒரு நாள் சுஷீல் சொன்னான், பாபி, உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், சொல். அவன் சொன்னான், நான் உன்னை விரும்புகிறேன். பாபி, நான் திகைத்து போனேன். சுஷீல், இது தவறு. நான் உன் பாபி. அவன் சொன்னான், ஆனால் அண்ணன் இங்கே இல்லை. நான் இருக்கிறேன். நான் கோபத்தில் சொன்னேன், பேசாதே, வெளியே போ. அவன் சென்று விட்டான். அந்த நாளிலிருந்து அவன் மனச்சோர்வோடு இருக்கத் தொடங்கினான். நானும் கவலையோடு யோசித்துக் கொண்டிருந்தேன், என்ன செய்வது என்று. ஒரு வாரத்திற்குப் பிறகு சுஷீல் சொன்னான், சாரி பாபி, நான் தவறாக பேசினேன். ஆனால் உண்மைதான், நான் தனியாக இருக்கிறேன். நான் சொன்னேன், புரிந்து கொள் சுஷீல், இந்த உறவு முடியாது. அவன் சொன்னான், ஆமாம், ஆனால் இன்றைய காலத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது? மக்கள் அழுக்கான எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், அதனால் என்ன? அப்போது சுஷீல் தன் உண்மையான கதையை சொன்னான். பாபி, எனக்கு கால் ஃப்ரெண்ட் இல்லை. அவள் ஒரு நண்பி. அவள் என்னை பிளாக்மெயில் செய்து கொண்டிருந்தாள். நான் உன்னை டெஸ்ட் செய்தேன், நீ எவ்வளவு நல்லவள் என்று பார்க்க. இன்றைய பெண்கள் பணத்துக்காக எதையும் செய்வார்கள். ஆனால் நீ செய்யவில்லை. நான் அதிர்ச்சியடைந்தேன். அவன் சொன்னான், நான் வேண்டுமென்றே அப்படி பேசினேன். நீ தடுமாறுகிறாயா இல்லையா என்று பார்க்க. ஆனால் நீ எப்போதும் தவறு செய்யவில்லை. அப்போதுதான் எனக்கு புரிந்தது. இது ஒரு பாடம். சுஷீல் சொன்னான், பாபி, இன்றைய காலம் அழுக்கானது. சோஷியல் மீடியாவில் பையன்கள் பெண்களை சிக்க வைத்து உடல் உறவுக்காக பிளாக்மெயில் செய்கிறார்கள். நான் உன்னிடம் சொல்ல நினைத்தேன், ஆனால் நேரடியாக சொல்லவில்லை. ஏனென்றால் நேரடியாக சொன்னால் நீ நம்ப மாட்டாய். நான் அழுதுவிட்டேன், நீ என்னை இவ்வளவு பாதித்தாய். அவன் சொன்னான், சாரி, ஆனால் இப்போது புரிந்து கொண்டாய் அல்லவா? கவனமாக இரு. அண்ணன் இல்லாதபோது யாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நண்பர்களே, இந்த கதை இங்கே முடியவில்லை. அந்த நாள் கடந்தது. நான் சுஷீலின் வார்த்தைகளை யோசித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் பிணைப்பு வலுவடைந்தது. அவன் முன்பை விட அதிகமாக கவனிக்கத் தொடங்கினான். எல்லாம் சாதாரணமாக தோன்றியது. மாமியார் மாமனாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மகனே, இப்போது திருமணம் செய்து கொள், வீடு செழிக்கட்டும் என்று சொல்வார்கள். சுஷீல் சிரித்து தள்ளிவிடுவான். நானும் யோசித்தேன், இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது என்று. ஆனால் ஒரு இரவு நான் தூங்கும்போது போனில் அறியாத நம்பரிலிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதில் எழுதியிருந்தது, பிரியங்கா, உன் தாயோதரன் சுஷீல் உன்னை டெஸ்ட் செய்து கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் அவனே சிக்கியிருக்கிறான். உண்மை தெரிய வேண்டுமானால் நாளை காலை பார்க்குக்கு வா. நான் பயந்து போனேன். இது ஏதாவது கேலித்தனமா? சுஷீலிடம் சொல்லலாமா என்று யோசித்தேன். ஆனால் மௌனமாக இருப்பதே நல்லது என்று முடிவு செய்தேன். நான் பார்த்து விடலாம் என்று நினைத்தேன். அடுத்த நாள் காலை நான் பார்க்குக்குச் சென்றேன். அங்கே ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். வயது என்னைப் போலவே, ஆனால் முகம் சோகமாக இருந்தது. அவள் சொன்னாள், நான் பிரியங்கா, சுஷீலின் எக்ஸ். அவன் பொய் சொல்கிறான். நான் திகைத்து போனேன். பிரியங்கா சொன்னாள், சுஷீலும் நானும் கல்லூரியில் சேர்ந்து இருந்தோம். எங்களுக்கு உறவு இருந்தது. ஆனால் அவன் மாறினான். சோஷியல் மீடியாவில் பெண்களுடன் சாட் செய்து போட்டோ கேட்டு பின்னர் பிளாக்மெயில் செய்வான். நான் விட்டுவிட்டேன். ஆனால் அவன் திருந்தவில்லை. உன்னை டெஸ்ட் செய்வது என்பது சாக்கு. உண்மையில் அவன் உன்னை சிக்க வைக்க நினைத்தான். ஆனால் நீ சிக்கவில்லை. அதனால் இப்போது நல்லவனாக நடிக்கிறான். நான் சொன்னேன், பொய் சொல்லாதே. சுஷீல் அப்படி இல்லை. ஆனால் பிரியங்கா போனை எடுத்து ஸ்கிரீன்ஷாட்களை காட்டினாள். சுஷீலின் சாட்கள். அங்கே அவன் பெண்களுடன் அழுக்கான பேச்சுகள், பணம் கேட்பது, மிரட்டுவது. என் கண்கள் விரிந்தன. இதுவே அந்த சுஷீல், எனக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தவன். நான் வீட்டுக்கு திரும்பி சுஷீலை எதிர்கொண்டேன். சுஷீல், இது என்ன? ஸ்கிரீன்ஷாட்களை காட்டினேன். முதலில் மறுத்தான், பிறகு உடைந்து விட்டான். அழுது கொண்டே சொன்னான், பாபி, உண்மை என்னவென்றால் நானே சிக்கியிருந்தேன். கல்லூரியில் ஒரு பெண் என்னை பிளாக்மெயில் செய்தாள். என் போட்டோக்களை எடுத்தாள். பிறகு நானும் அதே மாதிரி மற்றவர்களிடம் செய்யத் தொடங்கினேன். பழிவாங்குவேன் என்று நினைத்தேன். ஆனால் இது ஒரு சுழற்சி. ஒருபோதும் முடியாது. உன்னை டெஸ்ட் செய்தேன். ஏனென்றால் யாராவது நல்ல மனிதர் மீதம் இருக்கிறார்களா என்று பார்க்க விரும்பினேன். நீ நல்லவளாக இருந்ததால் நான் நிறுத்தினேன். இப்போது நான் திருந்த விரும்புகிறேன். நான் அலைக்கழிக்கப்பட்டேன். என் கால்களுக்கு கீழே தரையே நழுவிவிட்டது. எனக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருந்த பையன் தானே அந்த அழுக்கில் மூழ்கியிருந்தான். பிறகு என்ன? நான் கௌரவிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். கௌரவ் வீட்டுக்கு வந்தார். குடும்ப கூட்டம் நடந்தது. மாமியார் மாமனார் அழுதுவிட்டார்கள். அப்போது தெரிந்தது, சுஷீல் பல ஆண்டுகளாக இந்த சேற்றில் இருந்தான்.
நாங்கள் அவனை கவுன்சிலிங்கிற்கு அனுப்பினோம். போலீசில் புகார் செய்யவில்லை, ஏனென்றால் வீட்டு விவகாரம். ஆனால் கடுமையான எச்சரிக்கை கொடுத்தோம். இன்று சுஷீல் திருந்திக் கொண்டிருக்கிறான். புதிய வேலையில் இருக்கிறான். சோஷியல் மீடியாவிலிருந்து விலகி இருக்கிறான். ஆனால் நண்பர்களை, இன்றைய மக்களுக்கு சோஷியல் மீடியா உலகம் பிரகாசமாக தெரிகிறது. ஆனால் உள்ளே அழுக்கான உண்மை இருக்கிறது. பிளாக்மெயில், போலி அடையாளம், பேராசையின் வலை. ஒரு கிளிக்கில் வாழ்க்கை அழிந்து விடலாம். நம்பிக்கையை உடைக்காதீர்கள். சிக்கிவிட்டால் உதவி கேளுங்கள். மறைக்காதீர்கள். உறவுகள் நம்பிக்கையில்தான் நிலைத்திருக்கின்றன, அழுக்கை பரப்புவதால் அல்ல. நன்றி. இந்த பாடம் எல்லாருக்கும் நினைவில் இருக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, இதுதான் இன்றைய என் கதை. கதை பிடித்திருந்தால் லைக் உடன் ஹைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அதுவரை உங்களையும் உங்கள் அன்பானவர்களையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி. இது முழுமையான தமிழ் மொழி.